ஒரு ராஜா தனக்கு மெய்காப்பாளராக ஆட்களை செலக்ட் பண்ணும்படியாக வர சொல்லியிருந்தார். அதில் 2 பேர் வந்தாங்க. அதில் ஒரு ஆள் தோற்றத்தில் பராக்கிரமசாலியாகவும் பலன் நிறைந்தவராகவும் காணப்பட்டார். இன்னொரு ஆள் பார்ப்பதற்கு ஒரு எளிமையான தோற்றத்தோடு கூட அவரும் ஒரு நம்பிக்கையோடு கூட ராஜா கும்பலாக வந்து நின்றார். ராஜா 2 பேருக்கும் ஒரு வேலையை கொடுத்திருந்தார், அவர்களை தேர்வு செய்யும்படியாக. எதிர் இருக்கக்கூடிய அந்த பாறையை, அந்த கல்லை போய் தள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் போய் தள்ள ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு நாளும் தள்ள ஆரம்பித்தாங்க. அதில் அந்த பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய தோற்றத்தில் மிகவும் பெரிதாக இருக்கக்கூடிய ஆள் தள்ளி பார்த்துட்டு, இந்த பாறை நகராது, இதை தள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் இந்த எளிய தோற்றத்தை உடைய அந்த ஆளும் அவர் போய் தள்ளி தள்ளி ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்து கொண்டிருக்கும் பொழுது ராஜா இதை பார்த்துட்டு அவரை ஒரு குறிப்பிட்ட நாளிலே இதனுடைய அறைக்கு வர சொல்றார். அப்போ ராஜா சொன்னார், உன்னை நான் தேர்வு செய்கிறேன், நீ தான் எனக்கு மெய்காப்பாளர்னு சொன்னார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஐயா, அந்த கல் நான் தள்ளி பார்த்தானா அது போலியே அப்படின்றார். அது போகும்படியாக, அது போகணுன்றதுக்காக உங்களை தள்ள சொல்லலப்பா. அதை தள்ளும்போது ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்யும்பொழுது உனக்குள்ளாக ஒரு பலன் வரும். இப்போ நம்முடைய சரீரத்தை பரிசோதித்து பாரு, நீ ஒரு பராக்கிரமசாலியாக நீ இப்போ மாறி இருக்கிற. அதற்காக தான் நான் தலை சொன்னேன், அது ஒரு பயிற்சியாக. அதே போல் ஆண்டவர் நம்மை வேதத்தில் விசேஷமாக விசுவாசத்தில் நம்ம பலத்தவர்களாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். ஆகையினால்தான் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும், மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்லி, அதற்காக இருக்கிற எல்லா மலைகளை பார்த்து அப்படி சொல்லி எல்லாவற்றையும் தள்ளுண்டு போகும்படியாக சொல்வதற்காக அல்ல, மாறாக அந்த விசுவாச அறிக்கை, ஜெபம், அதிலே நாம் வளர்ந்து, விசுவாசத்தில் வளர்ந்து நமக்குள்ளாக ஒரு பலன் வரத்தக்கதாக, எல்லா ஆவியின் மண்டலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றத்தக்கதாக, அதற்காக தான் ஆண்டவர் நம்மை விசுவாசத்திலே பயிற்சி வைக்கிறார். அதனாலே இந்த வார்த்தையிலே நம்மை அர்ப்பணிப்போம், விசுவாசத்திலே வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.